ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர மகா பிரியவா சரணம். நீ வீட்டை விட்டு வெளியே போறச்ச எப்போ போனாலும் சரி, இந்த ஒரே ஒரு பொருளை மட்டும் மறக்காம எடுத்துட்டு போ. நீ வீட்டை விட்டு வெளியே போறச்ச இந்த ஒரு பொருளை மறக்காம எடுத்துட்டு போறது மூலியமா உன்னுடைய வாழ்க்கையில எத்தனையோ நாட்கள் நீ பட்ட அவமானங்கள் கஷ்டங்கள்ல இருந்து இது உன்னுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நீ நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நல்லதை இது உன்னுடைய வாழ்க்கையில உனக்கு கொடுக்கும். நீ பல நாட்கள் பல விஷயங்களை யோசிச்சு கஷ்டப்பட்டிருக்கலாம், கவலையும் பட்டிருக்கலாம். ஆனா உன்னுடைய வாழ்க்கை மாறணுன்ற அந்த ஒரு எண்ணம் இருக்குல்ல, அந்த ஒரு மாற்றத்துக்கான வாய்ப்பை நீ தேடிக்கிட்டு இருக்க பத்தியா, அப்படிப்பட்ட மாற்றத்தை தேடி நீ அலையும் போது அதற்கான ஒரு தீர்வாக இந்த ஒரு எளிமையான ஒரு விஷயம் அமையும். இந்த எளிமையான ஒரு பரிகாரம்ன்றது உனக்கு இருக்கும். நீ எவ்வளவோ நாட்கள் கஷ்டப்பட்டிருக்கலாம், பிரச்சனைகளை அனுபவிச்சிருக்கலாம். ஆனா அதற்கெல்லாம் தீர்வு வேணும்னு நீ உன்னுடைய வாழ்க்கையில தேடாத நாட்களே கிடையாதுதான். அப்படிப்பட்ட உன்னுடைய வாழ்க்கையில தீர்வுகளுக்காக நீங்க போராடுறீங்கன்ற போது இந்த ஒரு விஷயத்த மட்டுமாவது உங்களுடைய வாழ்க்கையில ஒரே ஒரு முறை செய்யுங்க. தினமும் உங்களை இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு யாரும் சொல்ல போறது கிடையாது. ஆனா பரிகாரங்கள் நம்ம வீட்டை விட்டு செய்யும் போது, வெளியே வரும்போது இந்த ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துட்டு வரோம் அப்படின்ற போது, நம்ம எந்த காரணத்துக்காக எதை எடுத்துட்டு வரோமோ அதை உடனடியாக நம்மளுடைய வாழ்க்கையில நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு எளிமையான ஒரு பரிகாரமா இது இருக்கும். கண்டிப்பா சொல்லுவாங்க, நிச்சயமா சொல்லுவாங்க, உறுதியா சொல்லுவாங்க. வீட்டை விட்டு நீங்க இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த எடுத்துட்டு வெளியே வர்றது மூலயமா உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாறுதலையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒன்றாக அமையுங்க. நீங்க உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு விஷயங்களுக்கு பொறுமையை காத்திருப்பீங்க. இது மாறிடும், இன்னைக்கு மாறிடும், நாளைக்கு மாறிடும்னு. ஆனா உங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு மாற்றங்களும் ஏற்பட்டிருக்காது. அப்படிப்பட்ட மாற்றங்கள் நீங்கி உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளையும் நல்லதையும் ஏற்படுத்தக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு பொருளா இது இருக்கும். அதனால வீட்டை விட்டு நீங்க எப்போ வெளியே போனாலும் சரிங்க, இதை மட்டும் மறக்காமல் எடுத்துட்டு போங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில இது மிகப்பெரிய பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். சரி, நீங்கள் எப்படிப்பட்ட பொருளை எடுத்து போறீங்க அப்படின்றத பத்தி பார்க்கலாம். முதல் விஷயம், அதற்கு முன்பு நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருக்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற போதும் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போதான் போடக்கூடிய அனைத்து தகவலும் உங்களோட விஷயம் வந்து இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. முதலாவது விஷயம், நீங்க ஒரு பரிகாரத்தை பண்றீங்க அப்படின்ற போது கண்டிப்பா அது உங்களுடைய வாழ்க்கையில நல்லதையும் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனா அதுல செய்யக்கூடிய சில தவறுகள், புரியுதுங்களா, சில தவறுகள் உங்களுடைய வாழ்க்கையில நல்லதை ஏற்படுத்தக்கூடிய நேரத்துல கெட்டதையும் தேவையில்லாத விஷயங்களையும் ஏற்படுத்தி கொடுத்துரும். இதனால நீங்க உங்களுடைய வாழ்க்கையில ரொம்பவே கஷ்டப்படுவீங்க, சோர்ந்து போவீங்க, தேவையில்லாத பிரச்சனைகளால குழம்பி அவமானப்பட்டும் நிற்பீங்க. அப்படிப்பட்ட அவமானங்கள் பிரச்சனைகள்ல இருந்து அனைத்திலிருந்துமே நீங்கி உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைப்பதற்கான எளிமையான ஒரு பொருளா இது அமையும். நீங்க வீட்டை விட்டு வெளியே போறச்ச இது நடக்கணும், அது நடக்கணும், இது எனக்கு கிடைக்கணும், இந்த ஒரு விஷயத்துக்காக தான் நான் போறேன், இதை என்னைக்காச்சும் நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிட்டு பல நாட்கள் யோசிச்சு அதுக்காக போராடி போவீங்க. ஆனா நீங்க எந்த ஒரு விஷயத்துக்காக போறீங்களோ, எந்த ஒரு விஷயத்துக்காக தேடி போறீங்களோ அது மட்டும் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்காம இருந்திருக்கும். அப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடக்கிறதுக்கும், அப்படிப்பட்ட ஒரு விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில நடைபெறுவதற்குமான சக்திகள் கொண்டிருக்கக்கூடிய ஒன்றாக இது அமையும். இந்த ஒரு எளிமையான ஒரு பரிகாரமும் அமையும் நீங்க வீட்டை விட்டு போறச்சு. அப்படி வீட்டை விட்டு போறச்சு நீங்க எட்டு வர போக வேண்டிய பொருள் வேற ஒன்றும் இல்லைங்க. மிகவும் வாசனை தரவு மிக்க, முக்கியமா சொல்லணும்னா நம்முடைய வீட்டுல ஒரு பொருள் இருந்துச்சுன்னா வாசனையா இருக்கும்னு சொல்லுவோம். அப்படின்னா அது எந்த பொருள்? ஏலக்காய் தாங்க. நீங்க வீட்டை விட்டு வெளியே போறச்ச மறக்காம ஏலக்காயை மட்டும் எடுத்துட்டு போங்க. இப்படிப்பட்ட இந்த ஏலக்காயை வீட்டை விட்டு வெளியே போறச்ச எடுத்து போறது மூலயமா உங்க வீட்டுல இன்னைக்கு மட்டும் இல்லைங்க, எப்பவும் சரிங்க, நீங்க நினைச்சு போற காரியத்தை இது நிறைவேற்றி கொடுக்கும். நீங்க நினைச்சு எந்த ஒரு விஷயத்த செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை முழு மனசுடனும் செஞ்சு முடிக்கக்கூடிய அந்த தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் இது உங்களுடைய வாழ்க்கையில கொடுக்கும். கண் முன்னாடி இருக்கக்கூடிய சின்ன சின்ன தப்புகள் இருந்தும் சரிங்க, உங்களை நீங்க திருத்திக்கிட்டு சரியான ஒரு பாதையில செல்வதற்கான வழியை இது அமைச்சு கொடுக்கும். மற்றவங்க எல்லாம் உங்களை பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு நீங்க உங்களுடைய வாழ்க்கையினுடைய அந்த வெற்றி பயணத்தை தொடுவீங்க. அந்த வெற்றி பாதையை நீங்க எட்டி அடைவீங்க. இதற்கு முன்பு நீங்க பல விஷயங்கள்ல பல இடங்கள்ல தோத்துருக்கலாம், அவமானப்பட்டிருக்கலாம், அசிங்கமும் பட்டிருக்கலாம். ஆனா அது அனைத்துமே இனி உங்களுடைய வாழ்க்கையில காணாமல் போகும், தொலைஞ்சு போகும். இவ்வளவு நாள் நீங்க எதெல்லாம் நினைச்சு பயந்தீங்களோ, வருத்தப்பட்டீங்களோ, கவலைப்பட்டீங்களோ அது அனைத்தையும் இது உங்களுடைய வாழ்க்கையில முற்றிலுமாக தீர்த்து வைக்கக்கூடிய எளிமையான ஒரு பரிகாரமா இருக்க போகுது. நிச்சயமா சொல்றேங்க, இந்த ஒரு எளிமையான ஒரு பொருளை மட்டும் வீட்டை விட்டு எடுத்து போய் பாருங்க. நீங்க நினைச்சு போறது ஒரு நாள் எடுத்து போய் பாருங்க, நடக்குதா என்றதை நீங்க தெரிஞ்சுப்பீங்க. நம்புங்கள், முழு மனசுடனும் நம்பிக்கையுடனும் இப்படிப்பட்ட இந்த ஒரு பொருளை வீட்டை விட்டு புறச்சிட்டு போங்க. நம்பிக்கையோடு எடுத்து போங்க, நல்லதே நடக்கும்.
ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. நன்றி, வணக்கம்.